இஸ்லாத்துக்காக நியமிக்கப்பட்ட முதலாவது படைப்பிரிவின் முதலாவது தளபதி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு அசது குலத்தில் பிறந்தார்கள். நபியவர்களுடன் 2 உறவு முறைகளில் இவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். முதலாவது நபியவர்களுடைய அத்தையுடைய மகன் என்ற முறையில், இரண்டாவது நபியவர்களுடைய மனைவியுடைய சகோதரன் என்ற முறையில். இவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டதோடு 2 ஹிஜ்ரத்துகளிலும் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவை அடைந்ததும் நபியவர்கள் இவருக்கு ஒரு நன்மாராயமும் கூறினார்கள். மக்காவில் இழந்துவிட்டு வந்தவைக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு சோனத்தை தருவதில் ஓ அப்துல்லாஹ் நீங்கள் மகிழ்ச்சியடைய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஹிஜ்ரி 2 மதீனாவை சூழ குறைஷியர்களுடைய நடமாட்டங்களை கவனிப்பதற்காக நபியவர்கள் ஒரு சிறு படையை தயார் செய்தார்கள். அதற்கு அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தளபதியாக நியமித்தார்கள். இதனால் இஸ்லாத்துக்காக நியமிக்கப்பட்ட முதல் படையின் முதல் தளபதி என்ற பட்டத்தை தட்டி பறித்தார்கள். உஹது போருக்கான தருணம் வந்தது. நபியவர்கள் படையை தயார் செய்தார்கள். அந்த இரவு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாறி மாறி துவா கேட்டு கொண்டார்கள். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் வெற்றிக்காக துவா கேட்டார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துவா சற்று வித்தியாசமாக இருந்தது. இறைவா, உன் பாதையில் ஒரு வலிமை மிக்க வீரனை எனக்கு எதிர்கொள்ள வைப்பாயாக. நாங்கள் ஒருவருக்கொருவர் போரிடுவோம். அவன் என்னை தாக்கி என் மூக்கு மற்றும் காதுகளை வெட்டிவிடுவான். பின்னர் நீ என்னிடம் எந்த காரணத்துக்காக உன் உடல் உறுப்புக்கள் சிதைக்கப்பட்டன என்று கேட்பாய். அதற்கு நான் உனது பொருட்டே இறைவா என்று பதிலளிப்பேன் என்று துஆ கேட்டார்கள். போர் கடுமையாக நடந்தது. போரின் நடுவில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாள் உடைந்தது. நபியவர்கள் அவரிடம் ஒரு பேரீச்சங்கிளையின் துண்டை கொடுக்க அதை கொண்டு இறுதி மூச்சு வரை போராடினார்கள். எந்த அமைப்பில் அவர் துஆ கேட்டாரோ அதே அமைப்பில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். போருக்கு பின் நபியவர்கள் இவருடைய உடலை பார்த்து கூறினார்கள், அவர் அல்லாஹ்விடம் உண்மையாக இருந்தார், அல்லாஹ்வும் அவரிடம் உண்மையாக இருந்தான் என்று. இவர்களுடைய உடல் உஹது மலை அடிவாரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் உண்மை, நேர்மை, தியாகம், வீரம், இறையன்பு என்பவை கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.